ஜனநாயகன் மூவி எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ எதிர்பார்க்கலான்றதை விட இந்த கேஸ்க்கு அப்புறம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மட்டும் நான் சொல்லுவேன். சரி, ஓகேவா? இப்போ சென்சார் போர்டுக்கு சாதகமாக இந்த கேஸ் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ஜனநாயகன் டீம், அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து சென்சார் போர்டுடைய இந்த தீர்ப்பு எங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டா இன்னும் கொஞ்சம் நாள் இந்த கேஸ் யூஸ் போயிடும். இப்போ இன் கேஸ் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க அப்படின்னா, சென்சார் டீம் ஸ்டேட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ஜட்மெண்ட்ல எங்களுக்கு ஓகே இல்லை, ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், ஒரு டைம் கொடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது ஒரு 20 days ரெண்டு பேர்ல யார் ஃபைல் பண்ணாலும் இதுதான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் தான் போவாங்க. இதை வந்து நம்ம என்ன மோட்டிவ் தெரியுதுன்னா, கேஸை இழுக்கணும், அவ்வளோதான். அது எப்படி இருக்காங்க பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். கேம்பெயின் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மூவி ரிலீஸ் ஆகுதுங்க பாசிபிலிட்டிஸ் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும். என்ன பாசிபிலிட்டினா, சென்சார் போர்டுமே அப்பீல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது ஒரே பாசிபிலிட்டி தான். அது எல்லாரும் தான் பாலிடிக்ஸ் கலந்துருக்கு போல, அது பண்ண முடியாது. நிச்சயம்